ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர. நேற்று உரையில் காஷ்மீரத்தில் சங்கரர் மேற்கொண்டிருந்த அந்த புனித பயணத்தை பார்த்தோம். காஷ்மீரத்தில் அபினவகுப்தர் எனும் சாக்த மதத்தைச் சேர்ந்தவர் இருந்தார். இவரும் இவரை சார்ந்தவர்களும் சக்தியே பரதெய்வம், அதற்கு மிஞ்சியது கிடையாது என்ற கோட்பாட்டினை உடையவர்கள். அவர்கள் தங்கள் கொள்கை பற்றி ஆதிசங்கருடன் கடுமையாக வாதம் செய்தார்கள். ஆனால் ஆதிசங்கரோ தம் வாத திறமையால் வியாச முனிவரின் தத்துவங்களை வேத வாக்கியங்களின் உதவி கொண்டு தெளிவாக விளக்கினார். அவர்கள் தங்கள் தோல்வியை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் எழுந்து சென்றார்கள். அபினவகுப்தர் ஆதிசங்கரின் அத்வைத தத்துவங்களால் தனது மதமான சாக்த மதம் புகழற்று போகும் என்பதை உணர்ந்து கொண்டார். அதே சமயத்தில் ஆதிசங்கரரை வாதத்தாலும் வெல்ல முடியவில்லை. என்ன செய்வது என்று யோசித்தார். ஆதிசங்கரின் சீடர்களில் ஒருவரைப் போல நடிக்கத் தொடங்கினார். தகுந்த காலம் வாய்த்த போது தமது மந்திர சக்தியை தவறான வழியில் பிரயோகித்து அதன் மூலம் சங்கரருக்கு மூல நோயும் மரணமும் சம்பவிக்கும் வகையில் ஒரு யுக்தியை கையாண்டார். அந்த யுக்தி ஆதிசங்கரை ஒன்றும் செய்ய முடியவில்லை என்றாலும் அது மூல நோயை மட்டும் உண்டாக்கிவிட்டது. ஆதிசங்கரின் சீடர்களில் ஒருவரான ஆனந்தகிரியார் ஜகத்குருவின் ஆடைகளை கசக்கி சுத்தம் செய்யும் காலத்தில் அவற்றில் இரத்தக்கரை புடைந்திருப்பதை கண்டார். திடுக்கிட்டார். தம் குருநாதனை தனியாக இருக்கும்போது இது பற்றி கேட்டார். அப்போது அந்த ஞானி, ஆன்ம ஞானியாக இருப்பவன் தன் உடல் வியாதிகளை பற்றி கவலை கொள்ளுதல் கூடாது, தானாக வந்த நோய் தானாக போய்விடும் என்றார். ஆனால் ஆனந்தகிரியார் மனம் தாங்காமல் சில வைத்தியர்களை கூட்டி வந்து சிகிச்சை அளிக்க முற்பட்டார். அவர் புன்னகையோடு ஏற்றுக்கொண்டார். ஆனால் நோய் குணமாகவில்லை. உடனே பத்மபாதர் தமது அனுபவமான மகாமந்திரத்தை ஜபித்தார். அதனால் வியாதி குணமாகி ஆதிசங்கரின் தேகம் பொலிவோடு விளங்கியது. ஆனால் அந்த நோய் உண்டாவதற்கு மந்திரத்தை ஏவிய அபினவகுப்தருக்கே அந்த நோய் பற்றி கொண்டது. இறுதியில் அந்த நோயினாலேயே அவர் இறந்தும் போனார். காஷ்மீரத்தில் அந்தணர் ஒருவருடன் வாதம் புரிந்தார் சங்கரர். ஆனால் சங்கரால் வெற்றி பெற இயலவில்லை. உடனே தேவியின் அழகிய உருவத்தை புகழ்ந்து துதித்தார். அதுவே சௌந்தரிய லகரி எனப்படுகின்றது. அதே போல காஷ்மீரத்தில் ஒரு சமயம் பிராமண பெண் ஒருத்தி சகல சாஸ்திரங்களிலும் திறமை பெற்றிருப்பதை கேள்விப்பட்டு அவளை தன்னுடைய இருப்பிடத்துக்கு வரவைத்து அவளுடன் பல தத்துவங்களை பற்றி விவாதம் செய்தார். பின் அவளின் ஞானம் மற்றும் வாத திறமையை போற்றும் வகையில் தரங்கம் என்னும் பெண்கள் தலையில் சூடும் ஆபரணத்தை பரிசாக தந்தார். இன்றும் காஷ்மீர பெண்கள் அத்தகைய ஆபரணத்தை தங்கள் தலையில் சூடும் வழக்கத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். காஷ்மீரத்தில் அவர் தங்கியிருந்த குன்றுக்கு சங்கராச்சாரியகிரி என்ற பெயரை காஷ்மீர மன்னன் ஒருவன் சூட்டினார். அதே மன்னன் அங்கு ஒரு ஆலயத்தையும் எழுப்பினார். இந்த திருக்கோயில் ஸ்ரீநகரில் 1000 அடி உயரமுடைய தக்தி சுலைமான் என்ற குன்றின் மீது அமைக்கப்பட்டிருக்கின்றது. காஷ்மீரத்தில் அத்வைத்த சித்தாந்தத்தை பரப்பவிட்டு தம் சீடர்களுடன் நேபாளத்தின் தலைநகரான காட்மாண்டு நகருக்கு சென்றார் சங்கரர். நேபாளத்தில் சக்தியை வழிபடும் சாக்தர்கள் அதிகமாக இருந்தார்கள். இந்நகரில் புகழ்பெற்ற சக்தி ஆலயங்களில் ஒன்று கணிகா பரமேஸ்வரி ஆலயம். இந்த கோவிலில் கோரக்கர் என்ற சித்தர் ஒருவர் இருந்தார். இவர் தன் கொள்கைகளை வலியுறுத்தும் வகையில் ஆதிசங்கருடன் தத்துவமசி எனும் அத்வைத்த மந்திரத்தை எடுத்து கூறி அதற்கான விளக்கத்தையும் தந்தார். கோரக்கர் சக்தியே அனைத்திற்கும் மூலகாரணம் என்று தன்னுடைய கருத்தை வலியுறுத்தும் போது தன் கையில் உள்ள பிரம்மதண்டத்தை சங்கரன் முன் நீட்டி வாதம் செய்தார். அப்போது சங்கரிடம், உமது பிரம்மதத்துவத்தால் இந்த தண்டத்திற்கு உயிர் கொடுக்க முடியுமா என்று கேட்டார். அது கேட்ட ஆதிசங்கரர் புன்னகை செய்தார். உடனே அந்த தண்டம் பாம்பூர்வம் கொண்டு நெளிய ஆரம்பித்தது. சட்டென கோரக்கர் அதை கீழே போட்டுவிட்டு, அத்வைத்த கருத்தான பிரம்மமும் சக்தியும் ஒன்றுதான், அவை இரண்டல்ல என்ற தத்துவத்தை ஏற்று சங்கரரை பணிந்தார். சங்கரரை பற்றி கேள்விப்பட்ட மன்னன் அவரை தன் அவைக்கு வரவழைத்து பெருமைப்படுத்தினார். அதன் மூலம் தன்னையும் பெருமைப்படுத்தி கொண்டார். தொடர்ந்து சங்கரரின் இந்த பயணத்தை
நாளை உரையில் பார்ப்போம். ஜெய ஜெயசங்கர், ஹர ஹர சங்கர். ஜெய ஜெயசங்கர், ஹர ஹர